கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக நடிகர் அஜித் பேட்டி அளித்திருந்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக திகழும் அஜித்குமார் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு சமீபத்தில் பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டி சமீபத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. அதில் அவர் பேசியிருப்பதாவது, கரூர் நெரிசல் காரணமாக தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த தனிநபர் மட்டுமே இதற்கு காரணம் அல்ல என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் பெயரை குறிப்பிட்டோ இல்ல தனிநபர் பெயரை குறிப்பிட்டோ கூறாமல் அந்த தனிநபர் மட்டுமே இதற்கு காரணம் அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார். நாம் அனைவருமே காரணம்தான் எனவும் அந்த பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஊடகங்களுக்கும் இதில் ஒரு பங்கு இருக்கிறது. ஒரு சமூகமாக கூட்டத்தை கூட்டி காட்டுவதில் நாம் மிகுந்த ஈடுபாடு காட்டுகிறோம். இவை அனைத்தும் முடிவுக்கு வர வேண்டும். கிரிக்கெட் போட்டிகளை பார்க்க கூட கூட்டம் வருகிறது. ஆனால் இங்கெல்லாம் இப்படி நடப்பதில்லை. இது ஏன் தியேட்டர்களில் மட்டும் நடக்கிறது? பிரபலங்கள் திரைக்கலைஞர்களுக்கு மட்டுமே ஏன் இப்படி நடக்கிறது? ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் இது மோசமாக சித்தரிக்கிறது. ஹாலிவுட் நடிகர்கள் கூட இதையெல்லாம் விரும்புவதில்லை. எங்களுக்கு அந்த அன்பு தேவைதான். அதற்காகத்தான் கடுமையாக உழைக்கிறோம். குடும்பத்தை விட்டு பிரிந்து நீண்ட நேரம் படப்பிடிப்பு தளங்களில் இருக்கிறோம். ஒரு படத்தை உருவாக்க காயங்களை அனுபவிக்கிறோம். மன அழுத்தம், தூக்கமில்லாத இரவுகளை கடக்கிறோம். இவை அனைத்தும் எதற்காக? மக்களின் அன்புக்காகத்தான். ஆனால் அந்த அன்பை காட்ட வேறு வழிகள் உள்ளன. ஊடகங்கள் முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை ஊக்குவிக்க கூடாது என்று நினைக்கிறேன். இவ்வாறு அந்த பேட்டியில அஜித்குமார் தெரிவித்திருந்தார். கரூர் சம்பவம் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் அரசியல் களத்தில் எழுந்திருந்தாலும் அரசியல் களத்திலுமே சிலர் ஆதரவாக பேசுகிறார்கள், பலர் எதிர்க்கிறார்கள். இருப்பினும் தமிழ் சினிமாவில உச்ச நட்சத்திரமாக திகழும் விஜய்க்கு பல அரசியல் பிரபலங்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கு அச்சப்படுகிற சூழலில்தான் மற்றொரு உச்ச நட்சத்திரமாக திகழும் அஜித்குமார் தற்பொழுது ஆதரவாக ஒரு கருத்தையும் பேசியிருக்கிறார். அதே போல இந்த கூட்டத்திற்கு ஊடகங்கள் ஒரு காரணம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பேட்டியில பல்வேறு விஷயங்களை அவர் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பேசியிருப்பது தற்போது சமூக ஊடகங்களையே தற்போது ஆக்கிரமித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.